அல்டிமேட் ஸ்டோர் சரவணா செல்வரத்னம், சென்னை, மதுரை அண்ட் திருநெல்வேலி. தமிழகத்தில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணியில் ஈடுபட உள்ள அலுவலர்களுக்கான பயிற்சி சென்னை மாநில கல்லூரி வளாகத்தில் நடைபெற்று வருகிறது. இதன் விவரங்களை செய்தியாளர் வினீஷ் சரவணனிடம் கேட்கலாம். வினீஷ் சரவணன், மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் வாக்கு எண்ணும் பணிக்கான பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த பயிற்சியில் என்னவெல்லாம் சொல்லப்படுகிறது? எத்தனை அலுவலர்கள் இந்த பயிற்சியில் கலந்து கொள்கிறார்கள்? என்ன விவரம்? நிச்சயமா கார்த்திகா, தமிழகத்தில் பதிவான வாக்குகளை எண்ணக்கூடிய பணியில் ஈடுபடக்கூடிய அலுவலர்களுக்கான முதற்கட்ட பயிற்சி முகாம் தற்பொழுது சென்னை மாநில கல்லூரி வளாகத்தில் நடைபெற்று வருகிறது. ஒட்டுமொத்தமாக பயிற்சியின் போது மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் அங்கு நிரப்பக்கூடிய படிவங்கள் தொடர்பாகவும் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் 38 மாவட்டங்களிலிருந்தும் ஒரு தொகுதிக்கு 4 பேர் என்ற அடிப்படையில் சராசரியாக 1000 பேர் இந்த பயிற்சி கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு தொகுதியை பொறுத்தவரை தேர்தல் நடத்தும் அலுவலர், உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர், அதே போல மாவட்ட தேர்தல் பார்வையாளர்கள், மாவட்ட தேர்தல் உதவி பார்வையாளர் என்ற அடிப்படையில் ஒரு தொகுதிக்கு 4 பேர் என்ற அடிப்படையில் 1000 பேர் இந்த பயிற்சி முகாமில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது 2 கட்ட பயிற்சியாக இது நடைபெறுகிறது. தமிழ்நாடு முழுவதும் ஒரு கட்ட பயிற்சி முகாம் இன்று நடைபெறும். இங்கு பயிற்சி முடித்து மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் அந்தந்த வாக்குச்சாவடி வாக்கு எண்ணும் மையங்களில் பணியில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு தனியாக பயிற்சியை வழங்குவார்கள். இதன் அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த பயிற்சி முகாம் தேர்தல் நடத்தும் அலுவலர் தரப்பிலிருந்து அனைத்து அதிகாரிகளுக்கும் இந்த பயிற்சி முகாம் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. கூடுதல் தேர்தல் அதிகாரி சிவஞானம் தலைமையில் நடைபெறக்கூடிய பயிற்சி முகாம் இன்று காலை 10 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இரண்டாவது கட்டமாக சென்னையில் நாளை ரிப்பன் மாளிகையில் சென்னையில் இருக்கக்கூடிய 1000 பேர் வாக்கு எண்ணும் மையங்களில் ஈடுபடக்கூடிய 1000 பேருக்கு இந்த பயிற்சி முகாமை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் குமரகுருவன் வழங்க இருக்கிறார். இந்த பயிற்சிகளை பொறுத்தவரை ஓட்டு எண்ணும் இடத்தில் எவ்வாறு செயல்பட வேண்டும், எந்திரங்களை எவ்வாறு கையாள வேண்டும் என்பது உட்பட பல்வேறு முக்கிய செயல்பாடுகள் குறித்து பிபிடி வாயிலாக இவர்களுக்கு பயிற்சி வழங்கப்படுகிறது. அதே போல முதலில் வாக்கு எண்ணும் போது தபால் வாக்குகள் எண்ணப்பட இருப்பதாக ஏற்கனவே தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விட்டார்கள். 8 மணி முதல் 8:30 மணி வரை தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தபால் வாக்குகளை எவ்வாறு எண்ண வேண்டும், அதே போல தபால் வாக்குகளில் செல்லக்கூடிய வாக்குகளா செல்லாத வாக்குகளா எவ்வாறு தரம் பிரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இவர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. பயிற்சி பெறுகின்ற அதிகாரிகள் அந்தந்த மாவட்டங்களுக்கு சென்று உடன் பணியாற்றக்கூடிய தேர்தல் பணியாளர்களுக்கு இந்த பயிற்சியினை கொடுப்பார்கள். வாக்கு எண்ணிக்கையில் எந்த விதமான குளறுபடி ஏற்படாமல் தெளிவாகவும் அறிவிக்கவும் தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகளை பின்பற்றவும் இந்த கூட்டத்தில் முழுமையான பயிற்சி வழங்கப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்களில் இன்னும் வாக்கு எண்ணக்கூடிய பணி நடைபெறுவதால் இந்த பயிற்சி முகாம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களிலிருந்தும் நேரடியாக தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் என அனைத்து தரப்பினரும் இந்த பயிற்சி முகாமில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். 2 கட்ட பயிற்சி முகாமை நடத்தி முடித்த பின்னர் வாக்கு எண்ணக்கூடிய மையங்களில் எவ்வாறு செயல்பட வேண்டும், வாக்குகளை எவ்வாறு கையாள வேண்டும், வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஒருவேளை குளறுபடி ஏற்பட்டால் அதை எவ்வாறு கையாண்டு இருக்க வேண்டும், தபால் வாக்குகளை எண்ணும் பொழுது எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், செல்லக்கூடிய ஓட்டுகள் செல்லாத ஓட்டுகள் என்பது எவ்வாறு தரம் இருப்பது என்பது போன்ற பல்வேறு விஷயங்களையும் இந்த தேர்தல் நடத்தும் அலுவலர்களுக்காக நேரடியாக தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து இந்த பயிற்சி முகாம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு அதிகாரிகளுக்குமே தனித்தனியாக மாவட்ட வாரியாக பயிற்சி முகாம் அளித்து முடித்த பின்னர் அவர்கள் இங்கிருந்து புறப்படுவார்கள், அந்த மாவட்டங்களுக்கு செல்வார்கள். அங்கு சென்றவுடன் நாளை அந்தந்த மாவட்டங்கள் உட்பட்ட வாக்கு எண்ணக்கூடிய மையங்களில் ஈடுபடக்கூடிய பணியாளர்களுக்கு அவர்கள் இங்கு நடந்த விஷயத்தை அவர்களுக்கு தனியாக பயிற்சியாக அளிப்பார்கள். ஒட்டுமொத்தமாக அனைத்து தேர்தல் நடத்தும் அலுவலர்களும் எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் வாக்கு எண்ணும் மையங்களில் தீவிரம் விழிப்புணர்வுடன் கண்காணிப்புடன் செயல்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்திய தேர்தல் ஆணையம் இந்த பயிற்சி முகாமை நடத்தியிருக்கிறார்கள். மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தமிழகம் முழுவதும் 62 வாக்கு எண்ணும் மையங்களுக்கு முழு வீச்சில் ஏற்பாடுகள் தயாராக இருக்கின்றன. அந்த வகையில் தற்பொழுது பயிற்சியும் கொடுக்கப்படுகிறது. முதற்கட்ட பயிற்சி இன்று நடைபெறுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினீஷ். அல்டிமேட் ஸ்டோர் சரவணா செல்வரத்னம், சென்னை, மதுரை அண்ட் திருநெல்வேலி.